இன்றைக்கான சீனில் பானை ஸ்டோரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு இதுக்கத்தி எங்கள் வீட்டில் எந்த சண்டையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு வந்திருக்காங்க. உடனே பாண்டியன் கேட்கோ இதை தான் சொல்கிறாங்க, நான் இதுமாரி எல்லோரும் கோசமாக போயிட்டு வேண்டின்னு வந்தேங்க அப்படின்னு. நீ யாருக்கிட்டையும் சொல்லாத போக மாட்டேன், இன்றைக்கி என்ன எல்லாம் நம்ம செந்திலை நினச்சிதாங்க ரொம்ப பயமாகிடுச்சு அப்படின்னு. உடனே செந்தில் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து அவசரமாக வெளியே ஓடிடுறாரு. இதுமாரி எல்லா வீட்டுக்கும் இப்போ ரைடு போகிறாங்களா, நம்ம வீட்டுக்கும் இப்போ ரைடு வருவாங்க, நம்ம உடனே கோட்ரஸ் போனோம்டா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை கூப்பிட்றாரு. செந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கதிரை கூப்பிட்றாரு. உடனே பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் ஆஃபீஸர்லேருந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. சார் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, இது என் வீடு இல்லை, என் வீடு கோட்ரஸ், வாங்க நான் இட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்றாரு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் எங்கே செக் பண்ணணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணோம், நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டே இருக்கிற ஃபோனை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. எல்லோரும் கையில் இருக்கிற ஃபோனை வாங்கிட்டு எல்லோரும் கம்முன்னு உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்தில்கிட்ட விசாரிக்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் இதே ஊரில் தானே, பொண்ணுக்குடி தானே, உங்களுக்கு எப்படி இதே ஊரில் போஸ்டிங் கிடச்சிது, எதனால் லஞ்சு கஞ்சி கொடுத்து வேலை வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே நிறைய பணம்லாம் எடுத்துன்னு வந்து எதிரில் வைக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பாண்டியன் கணக்கு கரெக்டாக வச்சுன்னு இருக்கோ, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இதோட உங்களுக்கு எத்தனை சொத்து மதிப்பு அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டோடு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவோம். இந்த வீட்டில் எதுவுமே இல்லை, நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறீங்க, வாங்க நம்ம கோட்ரஸ் போகலாம். சார் அதை இங்கே செக் பண்ணிட்டீங்களே, எது கோட்ரஸ்ன்னு செந்தில் சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது, எங்கே இது செக் பண்ணணும்னு எங்களுக்கு தான் தெரியும், நீ கம்முன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இட்டுன்னு போகிறாங்க. வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க, அரெஸ்ட் பண்ணி தான் இட்டுன்னு போகிறாங்க அப்படின்னு. உடனே கூட கதிரும் போனதுனால கதிர்கிட்ட தான் செந்தில் எல்லா பணத்தையும் கொடுத்து வச்சுருக்கான் போல் அப்படின்னு நினச்சிடறாங்க. செந்திலுக்கு ஒரே இதுவாகிடுது. உடனே பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஏற்றி 2 பேருமே இட்டுன்னு போகிறாங்க. கதிரையும் செந்திலையும் 2 பேருமே கோட்ரஸ் கிட்டுன்னு போனோடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாண்டியனா, உங்கள் பையன் லஞ்சு வாங்கி மாட்டிக்கினான் போல், நீங்கள் எவ்வளோ நேர்மையான ஆள், உன் பையன் இப்படி பண்ணிட்டானேண்ணா அப்படின்றாங்க. எதுவுமே தெரியாது பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருக்கிட்டே கத்துறாங்க. எல்லாப்பாங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதான் வந்து பேச வந்துடுவீங்க, அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு தான் பார்ப்பீங்க, உங்கள் வீட்டில் நடக்கிறத பார்க்காதீங்கன்னு ரொம்ப திட்டி எல்லாரும் அவமான பத்திரமே பேசி அனுப்பிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா எங்கள் கோட்ரஸில் வந்து ஜீப் இறங்குவோ, கோட்ரஸில் மீனாவுக்கு தெரிஞ்சவங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட கோட்ரஸ்க்குள்ளே போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் எதுவுமே கிடைக்கல. அதனால் செந்தில்கிட்ட, சார் நீங்கள் நேர்மையாக தான் இருக்கீங்க, பணம் எங்கன்னா ஒழிச்சு வச்சுருந்தா இப்போயே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சார், சரி இதில் ஒரு சைன் போட்டுருங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு வாங்க நம்ம கிளம்பலாம், இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னோட இந்த சீன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு சீன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த சீனும் வீடியோவாக போடுறேன்.